எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நான் எத்தனை ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன் அதையும் பார்த்துடலாம். மூணாவதா நான் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை லைவா உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்ம லாஸ்டா செக் பண்ணிக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா புதுசா கத்துக்க வரவங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா என்னோட வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இன்னும் நீங்க செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல நான் செலக்ட் பண்ணிருக்க ஸ்டாக்கும் அதே போல நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்கும் சேமா வருதா, என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அதையே நம்ம செக் பண்ணிடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு நான் 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். டாடா ஸ்டீல், கோல் இந்தியா, டாடா மோட்டார், ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், இந்த 5 ஸ்டாக்கு. இந்த 5 ஸ்டாக்ல 5 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 5 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. இதுல ஜேபி அசோசியேட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் லாங் டேர்முக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 2000 ஷேர். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல, இது ரிஸ்க்ன்றதுனால என்னோட ஓன் அக்கௌண்ட்ல மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 100 ரூபாய் லெஸ் ஆகுது. அப்படின்னா இன்னைக்கு நெட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 2442 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 2.5% இதுல நமக்கு ப்ராஃபிட் வருது. எனக்கு ஒரு 3 மணில இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆகல. சார்ட் பார்க்கறதுக்காக என்ன ரீசன் தெரியல, டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் பேங்க் நிஃப்டில பாத்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்ல செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா டே ஹை வரக்கூடிய கேண்டில் ரெட் கேண்டில் வரதுனால நான் அங்க செல் போயிட்டேன். எனக்கு ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கீழே டவுன் வந்தது. பட் ஆனா அங்க நான் டார்கெட் புக் பண்ணல. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1100 rupees வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ல லாஸ் வந்திருக்கு. வெப்சைட் இதுல ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நான் காட்டியிருப்பேன், பட் ஓப்பன் ஆகல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் காட்டல. பட் ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு 1100 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது நான் ஃப்ரைடே உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு காலையில 9:50 பாத்தீங்கன்னாக்கா நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது எனக்கு டாப்ல ஒரு 3 ஸ்டாக்கும் பாட்டம்ல ஒரு 3 ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பைல வந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், கோல் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், இந்த 3 ஸ்டாக் வந்தது. செல்லுக்கு பாத்தீங்கன்னாக்கா டாடா மோட்டார், ஹெச்டிஎஃப்சி, இண்டல்கோ, இந்த 3 ஸ்டாக் வந்தது. ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து லைவா நான் ட்ரேட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நம்ம ரெகுலரா ட்ரேட் பண்ணாதான் பாத்தீங்கன்னாக்கா இதுல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு டைமிங் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடும்போதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எதனால அன்னைக்கு நான் லைவா பண்ணி காமிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதை விட பிராக்டிகலா என்னோட அக்கௌண்ட்ல நான் ட்ரேட் பண்ணிட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நான் பிராக்டிகலா ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்ப பாருங்க இந்த டாப்ல 3 ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, பாட்டம்ல 3 ஸ்டாக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. டிசிஎஸ், கோல் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், இந்த 3ல பாத்தீங்கன்னா கோல் இந்தியா இன்னைக்கு பை வரவே இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா அந்த டே ஹையை வந்து அது பிரேக் ஆகவே இல்லை. டிசிஎஸ் ஃபர்ஸ்ட்லயே கிடைச்சிச்சு பை, அதே போல ஆக்சிஸ் பேங்க்கும் கிடைச்சிருச்சு. டிசிஎஸ் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 3093 ரூபாய் 75 காசுல பாத்தீங்கன்னாக்கா பை கிடைச்சது. ஸ்டாப் லாஸ் வந்து 3065 ரூபாய் 10 காசு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே வரும்போது பாத்தீங்கன்னாக்கா 3107 பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதுல ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 440 ரூபாய். நான் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வேல்யூ நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அன்னியோட வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த டே ஹைல பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி நம்ம போகணும். ஓகே, அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு திருப்பி இன்னொரு டே ஹைல பாத்தீங்கன்னாக்கா 3119 ரூபாய் 95 காசு பாத்தீங்கன்னாக்கா டே ஹை. அந்த ஹைல திருப்பி நான் என்டர் பண்ணியிருக்கேன். அது எங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3118 ரூபாயில க்ளோஸ் ஆகுது. அதுல ஒரு 100 ரூபாய் நமக்கு லாஸ் வருது. கோல் இந்தியா ஹை பிரேக் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 755 ரூபாய் 55 காசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பை கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லயே 10 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பை கிடைச்சிருச்சு. இதுவும் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் 751 ரூபாய் 25 காசு. அப்படி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூட போகும்போது 769 ரூபாய் 60 காசுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரில நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 1915 ரூபாய் ப்ராஃபிட் வருது. அடுத்து செகண்ட் ஹைல பாத்தீங்கன்னாக்கா திருப்பி இன்னொரு ஒரு என்ட்ரி போகிறேன். அப்ப பாத்தீங்கன்னா 773.95 இருக்கு ஹை, அதையும் பிரேக் ஆகுது.
ஸ்கொயர் ஆப்ல அதாவது 3.15க்கு பாத்தீங்கன்னா 778 ரூபாய் இருக்கு. அது செகண்ட் என்ட்ரிலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 550 ரூபாய் ப்ராஃபிட் வருது. இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பை எடுத்த இந்த 3 ஸ்டாக்ல நாம கிடைச்ச பொசிஷன். அடுத்து செல்லுல பாத்தீங்கன்னா டாடா மோட்டார், ஹெச்டிஎஃப்சி, இண்டல்கோ இந்த 3 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 ஸ்டாக்ல ஹெச்டிஎஃப்சி, இண்டல்கோ இந்த 2 ஸ்டாக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து பிரேக்கே ஆகல. டாடா மோட்டார் மட்டும் பாத்தீங்கன்னா டே லோ பிரேக் ஆச்சு. 393 ரூபாய் 40 காசுக்கு பாத்தீங்கன்னாக்கா செல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கும் போது 396 ரூபாய் 60 காசு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளோசிங்ல 396 ரூபாய் 20 காசு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 மணிக்கு மேலதான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் இங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 730 ரூபாய் லாஸ் வருது. இங்க பாருங்க நமக்கு இன்னைக்கு கிடைச்ச என்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 என்ட்ரி கிடைச்சிருக்கு. இதுல 3 என்ட்ரி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 2 என்ட்ரி பாத்தீங்கன்னா லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் எம்டிஎம் அப்படின்னும் போது 2075 ரூபாய் வருது. இதுல டாக்ஸ், புரோக்கரேஜ் எல்லாம் லெஸ் ஆயிட்டு டோட்டலா நமக்கு ஒரு 1725 ரூபாய் நம்ம ட்ரேட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா இது அக்கௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 0.01% புரோக்கரேஜ் இருந்திருந்தா இவ்வளவு டாக்ஸ் போயிருக்கும் இந்த 5 என்ட்ரிக்கு. யாராரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜில ஸ்டாக் செலக்ட் பண்ணி கரெக்டா நான் எடுத்த ஸ்டாக்கும் உங்களுக்கும் கரெக்டா வந்திருக்கா, ஸோ ஸ்டாக் கரெக்டா இருந்தது அப்படின்னாக்கா இந்த ப்ராஃபிட் லாஸ் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஓகே, யாராரு இன்னைக்கு வாட்ச் பண்ணுது அப்படின்றத என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் சம்பந்தமா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா ஒரு 4 நாள் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண அப்படின்னாக்கா அப்டேட் பண்றேன். அப்படி பண்ண முடியலன்னா ஒன்லி ஈக்விட்டி மட்டும்தான். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் மட்டும்தான். நாளையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.